கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோதரிக்கிறேன். சென்னையில் வெள்ளச்சமுள்ள 7 சபை வணங்கும் அனுதினம் பண்ணலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து மறுநாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் என்ன செய்தார் என்று நாம் பார்ப்போம். இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம். அங்கே நாம் பார்க்கும்போது 6வது வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை அவர் ஜெயித்து ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே அநேகரை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அவர் உயிரோடு சொன்ன வார்த்தை தான் மத்தேயு 16:21 சீசர்கிட்ட சொல்றார். வேத பாரகரால், மூப்பரால், பிரதான ஆசாரியர்களால் கொலை கொண்டு நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். அவர் பூமியிலே உயிரோடு இருந்த நாட்களில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஜெபமாலை தலைவனுடைய ஒரு குமாரத்தை மரித்து போய்விட்டார். அந்த செய்தி இயேசுவிடம் போகிறது. உடனே இயேசு அந்த வீட்டுக்கு வருகிறார். அங்கே தாரை தம்பட்டை எல்லாம் ஊதிட்டு இருக்காங்க. இவர்களெல்லாம் பார்த்து எல்லாம் தாரை தம்பட்டை எல்லாம் ஊதிட்டு ஒரே நகைத்துட்டு இருக்காங்க. இவர் வந்து என்ன பிள்ளைலாம் மறித்து போயிட்டாங்க, இவர் எங்கேயும் உயிரோடு எழுத போறாரு அப்படின்னு நகைச்சிட்டு இருந்தாங்க. நகைப்பு ஒரு கிண்டமும் கேலி பரிகாசமா இருக்கு. அப்ப இவங்களெல்லாம் வெளியே படுத்து அப்ப அந்த எவ்வளவு பார்த்து சொல்றார், ஜெபமாலை தலைவனை பார்த்து சொல்றார், விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லுகிறார். ஏன்னா இந்த அவிசுவாசம் உள்ள ஆட்கள் தான் எங்க எழுத போற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு விசுவாசம் உள்ள பேதுரு, யாக்கோபு, யோவானை 3 பேரும் உள்ளே அழைத்து கொண்டு போகிறார். உள்ளே அழைத்து கொண்டு போனவுடனே அந்த மகனை பார்த்து, அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் சொல்றார், எல்லாரும் படுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு அழைத்து, அழாதீங்க, அவள் மரித்தவர்களை நித்திரையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மகளை ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, உயிரோடு எழுப்பினார் அந்த இடத்துல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சமயம் அங்கே சாது சுந்தர் சிங் கேரளாவுக்கு போயிருந்தார். கேரளாவுக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு தம்பதிகள் வந்து, ஐயா, என் பிள்ளை மரித்து போய்விட்டான், அனுப்பி மரித்து போய்விட்டான், அவனை எழுப்புங்கன்னு சொன்னோடனே அங்கே போனவுடனே சாது சுந்தர் சிங் வண்டிட்டு, இயேசுவே இந்த மகனை எழுப்புங்கப்பான்னு சொல்லி அந்த மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்பினாங்க. எழுப்பிட்ட உடனே அந்த பையன் உயிரோடு எழுந்து அவங்க பெற்றோர்கிட்ட கொடுக்குறாங்க. பெற்றோர்கள் வந்து அந்த சாது சுந்தர் சிங் காலில் கொடுத்துட்டு, ஐயா நீங்க தான் தெய்வம் அப்படின்னாங்க. ஐயா, நான் தெய்வம் இல்லை, இயேசுதான் நினைச்சேன், இயேசுதான் தெய்வம், அவர் தான் உயிர்ப்பிக்கிறவர், அவர் மூலமா தான் நான் உயிர்ப்பித்தேன், நான் இந்த பிள்ளையை உயிர்ப்பித்தேன். அவர் பிள்ளையை அவற்றை கொடுத்துட்டு நேராக போய் ஒரு ரூம்ல மண்டிட்டு அழுதார். ஆண்டவரே, இனி எனக்கு கொடுத்த மரத்தை எடுத்துருந்தப்பா. ஏன் பாப்பா, எனக்கு மகிமையெல்லாம் எனக்கு வேண்டாம், உமக்கே மகிமை அப்படின்னு சொன்னாங்க. ஆம், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் மரித்து போன சூழ்நிலைகளை உயிரோடு எழுப்புவதற்கு விசுவாசம் தேவை. விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பாடலோடு உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்களுக்கு முடியும். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே,
பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் சாவுக்கு எதுவான சரீரமா இருக்குதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பிட ஆவியானவர் உங்களில் வாசமாக இருந்தால் உங்கள் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்கள் எல்லாம் உயிர்ப்பிப்பார் சொல்லுவோம். ஆண்டவரே, எந்த கர்ப்பம் எல்லாம் செத்து போய் கிடக்கிறது, இந்த கர்ப்பத்தை எல்லாம் உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சரீரத்தெல்லாம் உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எதெல்லாம் கிடப்புல போட்டது மாதிரி இருக்கும் அவைகளெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறாங்க. வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற துணையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வியாபாரம் மறித்து போயிருந்தாலும் அவருடைய ஜெப வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை எல்லாம் மறித்து போயிருந்தாலும் சகலத்தை கர்த்தர் உயிர்ப்பீங்க. அவர்கள் உயிரோடு இருந்தவருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை பாய்ந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.